பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சமுதாயத்தில் பாரிய மனரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக மாணவர்களினதும் சமுதாயத்தினதும் நன்மை கருதி பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களால் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களின் அதிகாரத்தினை பயன்படுத்தி யுத்தத்தால் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறுவதற்காகவும் இவ்வாறான வேர் இழப்புகள் இனிவரும் காலங்களில் சமுதாயத்தில் இடம்பெறக்கூடாது என்னும் வரலாற்றை சமுதாயத்துக்கு எடுத்துரைக்கும் நோக்குடன் தூபியானது கட்டமைக்கப்படக்கூடிய அனுமதியினை துணைவேந்தர் அவர்கள் தருமாறு அவரிடம் மிகவும் தாழ்மையாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அது மட்டுமின்றி பல்கலைக்கழக மாணவர்களிடம் இருந்து பல்கலைக்கழகத்தை இராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்பது போன்றவாறான நடவடிக்கைகள் மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு இராணுவம் மற்றும் போலீசார் பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்கப்பட்டு மாணவர்களிடமிருந்து பல்கலைக்கழகத்தை இராணுவ போலீசார் பாதுகாப்பது போன்றவாறான நடவடிக்கை உண்மையிலேயே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான மாணவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் இராணுவம் மற்றும் போலீசார் தலையிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனும் கோரிக்கையும் நாங்கள் துணைவேந்தர் அவர்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தூவி இடிக்கப்பட்ட சம்பவமானது பல்கலைக்கழகம் சார்ந்த விடயம் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்துடன் சார்ந்த சமுதாயத்துடனான ஒரு விடயம் என்பதை கருத்தில் கொண்டு சமுதாயத்தில் உள்ள மக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுநலன் சார்ந்த நபர்கள் தூவியினை நீள கட்டமைப்பதற்குரிய ஒத்துழைப்பையும் தீர்வையும் பெறும் நோக்குடன் நம்மோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் பணிவாளர் கோரிக்கை விடுத்துக் கொள்கிறோம். மாறிடுங்க நீங்களும். கட்டுவதற்கான ஒரு அனுமதியை தந்துருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் செயற்பாடுகள் இராணுவம் மற்றும் ஆயுதம் தாங்கிய இராணுவத்தினர் மற்றும் போலீசார் வந்து நிர்வாகம் ஒருபோதும் இதற்கு அனுமதிக்கக்கூடாது என்பதையும் பாதுகாக்க மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இறந்த ஆன்மாக்களை வந்து நினைவு கூறுவது எங்கள் ஒவ்வொருவரும் மரபு. அது நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னமாக இருக்க தூக்கியை விதிப்பது இறந்த ஆன்மாக்களை உண்மையிலேயே இழிவுபடுத்தும் செயலாக நாங்கள் கருதுகிறோம். உதாரணமாக இதுபோன்ற இறந்த ஆன்மாக்களுக்கான தூள்கள் வேறும் பல இடங்களில் இடம்பெற்றுள்ளதில் அவதானிக்கக்கூடியன. உதாரணமாக பல்கலைக்கழகத்திலும் இறந்த ஆன்மாக்களுக்கான தூதி அமைக்கப்பட்ட போது மட்டும் அது எவ்வாறு விரோதமானது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. மேலும் இது சமூக பிரச்சனையை கருத்தில் கொண்டு அனைத்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இதற்கு தீர்வை பெற்றுமாக ஒன்றிணைந்து செயற்படுமாறு எல்லோரையும் நன்கூட அழைக்கிறேன். கொஞ்சம் சவுண்டாகாத மச்சான், கொஞ்சம் சவுண்டாகாத. விஞ்ஞானப்படம் 3ஆம் வருட மாணவர் நேற்றைய தினத்திலிருந்து நமது மாணவர்கள் உணவுகள் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டு வருகிறோம். சரியான எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். முதற்கட்டமாக இராணுவம் உடனடியாக வேண்டிய ஒரு நிலைப்பாடு
சொன்னால் மாணவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இராணுவமும் இருக்க வேண்டிய இடத்தில் மாணவர்களும் நாங்கள் தேர்வில் நிற்க வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே உடனடியாக இந்த பிரச்சனையை துணைவேந்தர் அவர்கள் தனது கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். விஞ்ஞானவிடம் மாணவன் 3ஆம் மாணவன் கடந்த 2 நாட்களாக பள்ளியில் நடைபெற்று வரும் இவ்வாறான செயல்பாடு உண்ணாவிரத செயல்பாடை நேற்று ஆரம்பித்திருந்தோம். நேற்றைய முன்தினம் இரவு 10 மணியாவது எமது பல்கலைக்கழக தூவி இடிக்கப்பட்டது மாணவர்களிடையே பரபரப்பும் அதிருப்தியும் ஏற்பட்டிருந்தது. இத்தூவியானது 2009ஆம் ஆண்டு வரையிலான யுத்த கால பகுதியில் எமது யுத்தத்தால் இழக்கப்பட்ட எமது உறவினர்களுக்காகவும் அவர்களை நினைவுகூறும் வகையாக கட்டப்பட்ட உணர்வுகளை கொண்டு கட்டப்பட்ட ஒரு தூவி. அது வெறும் செங்கல்லாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட தூவி அல்ல. அத்தூவியினை ஒரு ஜேசிபியை ஒரு டிப்பரையும் கொண்டு இடித்து அகற்றி கொண்டு சென்றது மாணவர்களிடையே பெரும் ஒரு மன விரக்தியினை ஏற்படுத்தி உள்ளது. இவ்விரக்தியின் காரணமாகவே இந்த உண்ணாவிரதம் நேற்று முன்னாள் மாணவர்களால் தொடங்கப்பட்டு இன்று வரை நடைபெற்று வருகிறது. இவ்வுண்ணாவிரதம் நேற்று 6 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டிருந்து சமூக ஆர்வலர்களுடன் ஆரம்பித்து போராட்டத்துக்கு இன்னும் பல சென்று கொண்டிருக்கிறது. இந்த தூவினை இருப்பதற்காக துணைவேந்தர் கூறியிருந்தார். எவருடைய மேல்மட்டங்களுடனான தலையீட்டினால் தான் அளிக்க வேண்டி வந்தது. அந்த மேல்மட்டம் யார் என்பதை நமக்கு இன்னும் தெரியப்படுத்தவும் இல்லை. எந்த ஒரு ஆணையாகவும் நாங்கள் இடிக்க சொன்னதாகவும் இணைக்கப்படாத பட்சத்தில் ஆணையார் துணைவேந்தர்கள் குறிப்பிட விஷயம் வந்து ஒரு மறுத்தக்க முடியும். ஸ்கூல் விஷயம் இதுகளை சொல்லிக்க ஸ்கூல் விஷயம் அதுகளை முதல் சொல்லி பேரை சொல்லி தமிழர் மக்கள் தமிழ் மக்களுக்காக கட்டப்பட்ட அதை இடித்தொழித்து நமது உரிமைகள் மற்றும் நமது உணர்வுகளை சிதைக்கின்ற ஒரு நடவடிக்கையானது நடத்தப்பட்டது. அதை எதிர்த்து நமது அண்ணா கருத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு நானும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த இடித்தொழிப்பு துணைவேந்தரின் ஆதரவோடு தான் நடத்தப்பட்டது. ஆதரவோடு தமிழர்களின் உணர்வுகள் சிதைக்கப்பட்டன. சரியா எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போ பல்கலைக்கழக மாணவனும் இவங்களோட படிக்கிற பசங்களோட தனியார் சமூக பிரதி வந்து சமூக பிரதி என்ற ரீதியில் நாங்கள் வந்து இந்த நியூஸ் எல்லாம் டிவியில் பார்க்குறதால இது வந்து தனிப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கான போராட்டம். இது அந்த பசங்களான செய்கிறாங்க, இதை நாங்கள் கணக்கில் போடுவான், இதை நாங்கள் கவனிப்பான் என்று எல்லாரும் பலவிதமாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு போராட்டம் என்று நாங்கள் கருது கொள்வோம். இந்த நினைவேந்தர் தூவியின் வந்து தமிழ் இனத்தின் ஒரு ஞாபகார்த்தமாகவே கட்டப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ இடத்துலேருந்து இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் நல்ல ஒற்றுமையாக ஒன்றாக தான் இருக்கிறாங்க. இதை வந்து சீர்கேடு காரணம் வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு செயலோ தெரியல. இது வந்து இந்த தூவி இன்றைக்கு 2.5 வருடமாக கட்டப்பட்டிருக்கு. இந்த தூவி இப்போ வந்து இந்த துணைவேந்தர் பதவிக்கு வந்து 3 மாத காலமாக இருக்கும். ஸோ இவ்வளவு காலமும் உடைக்கப்படாத இந்த தூவி ஏன் இந்த ஒரு காலகட்டத்தில் உடைக்கப்பட்டது? இதற்கான கேள்விக்கான பதிலை முன்வைக்கலாம் உங்களுடைய துணைவேந்தர்கள். தனிப்பட்ட மாணவர்களுக்கான போராட்டமாக கருதாமல் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள், நீங்களும் வந்து தமிழ் மக்கள், தமிழ் இனம் ஒரு நம்பிக்கையோட ஒரு தைரியத்தோட எல்லாம் போராட்டத்துக்கு வரணும். மாணவர்களுக்காக நாங்களும் வந்திருக்கோம் ஒரு சமூக பிரதிநிதியாக. இதை பார்த்துக்கிட்டு நீங்களும் இதை வந்து இணைஞ்சு கொள்ளலாம்.
இப்போ வந்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்குது. இது வந்து ஒரு எச்சரிப்பதற்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டம் இது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வாறான போராட்டங்களில் மக்களாலும் சரி மாணவர்களும் சரி ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த எச்சரிக்கை வந்து கொரோனா காலகட்டத்தில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது போலீசாரால். இந்த மீட்டிங் நடைபெற்று தான் இருக்குது. நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க அந்த குரல். இந்த கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள், அப்புறம் பட்சத்தில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு எச்சரிக்கை இப்படி சொல்றதால இந்த போராட்டத்தில் இருக்கிற சிறு பசங்களாம் சரி ஒரு வயது குறைஞ்ச பசங்களாம் சரி பயமூட்டுற மாதிரி இருக்குது. இவங்க தனிமைப்படுத்த போகிறாங்க, 14 நாள் பிசிஆர் பரிசோதனை செய்ய போகிறாங்க, ஒரு பயம். அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. ராணுவம் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். இதுக்கு வந்து எல்லாம் பங்களிப்பு தரணும். மாணவர்கள் பல்கலைக்கழகம் அவங்களே இப்போ உள்ளே போக விடாமல் வெளியே நாங்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க, போராட்டம் செய்கிறாங்க. இப்போ வந்து நல்ல ஒரு முடிவை நீங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எல்லாம் போராட்டத்துக்கு வாங்க, நல்ல முடிவாக வருவாங்க. சமூக பிரஜா பல்கலைக்கழகமானது சமுதாயத்துடன் ஒரு நெருங்கிய தொடர்புடைய ஒரு விடயம். இன்றைக்கும் சில பிராந்தியங்கள்லாம் எங்களோட பிராந்தியங்களில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து மக்கள் போராடுற நிலைமை இருக்கு. அந்த ரீதியில் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அந்த புதிய கட்டமைத்தது கூட இப்போ உள்ள சூழ்நிலைகளில் சமுதாயத்தில் சில நினைவேந்தல்கள் கூட மறுக்கப்படுது. நினைவேந்தல்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு அந்த நினைவேந்தல்களை அடுத்த செய்ய முடியாத ஒரு சூழல் வருது. இந்த காலத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள் சமுதாய நலன் கருதி பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ள முடியும் என்ற ரீதியில் தான் இந்த நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நிறுவி இந்த வரலாற்று கடத்தின நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான பேரழிவுகள் இடம்பெறக்கூடாது என்ற நினைவை நாங்கள் கடத்தி செல்லணும் என்ற நோக்கத்தோடு இது பல்கலைக்கழக மட்டும் சார்ந்த விடயம் இல்லை. பல்கலைக்கழகம் என்றது சமுதாயத்தோட ஒன்றிணைந்த ஒரு ஒன்றிணைந்த ஒரு கல்விசார் நிறுவனம் என்றதை உணர்ந்து இது எமது சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக கருதி இந்த இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அதற்குரிய தீர்மானத்தை எடுக்கணும் என்று நாங்கள் எல்லாரையும் வேண்டி அழைத்து நிற்கிறோம். Gracias.